காய்ஸ் வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி என்னோடய ரெசிப்பியில் வந்து இட்லி சம்பால் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பவாங் மேரா, அப்புறம் சில்லி பாடி நான் நிறைய எடுத்துக்கிட்டேன் உரப்பாக வேணும்னு, சில்லி கரேங், பவாங் பூத்தே, இது லிமௌனி பேஸ்ட், அப்புறம் பிளாச்சான், ஈக்கான் பிளேஸ் வந்து நான் கோரிங் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா இது எல்லாமே லிமௌனி பேஸ்ட் தவிர்த்து இது எல்லாமே வந்து இப்போ நான் வந்து வதக்க போகிறேன். கைஸ் ரொம்ப போட்டு அப்படியே இதாக வதக்க வேணாம், ஏன்னா இது வந்து நம்ம எல்லாமே வந்து இடிக்க போகிறோம். ஆனால் நான் வந்து என்ன செய்ய போகிறேன், சொப்பர் யூஸ் பண்ண போகிறேன். சொப்பர்னால் அது நார்மலாக இடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது கணக்கு இடி சம்பள் தான். அதுக்குன்னு என்னோட இது வந்து ட்ரை பண்ணிடுறாங்க. சொப்பர் யூஸ் பண்ணுறது, பிளேண்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உப்பு இதாயிரும், அப்புறம் இடி சம்பள் மாரி வராது. ஓகேவா? இது இப்போ வந்து இதெல்லாம் வதக்கணும். இதை பாருங்க, பவாங் மேரா, பவாங் பூத்தி, சில்லி கரைங்க எல்லாம் வதக்கணும். சால்ட் வந்து அது பிளேண்ட் பண்ணும்போது நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினோட நான் வந்து பவாங் மேரா ஒன்று ஒன்றா போட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கலாம், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஒரு நாள் சாப்பிட்ற மாதிரி செய்யலை காய்ஸ். இட்லி சம்பளே கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். கைப்படாமல் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு மாதம் என்ன 2 months கூட தகான் பண்ணும் காய்ஸ். உண்மையாக சொல்ல போனால் டிடி சில்லி படி சுக்கோக்கா மச்சான் தடா சுக்கோ ஓகேக்கா பட்டாஸ் ஓகேயா? இவங்க வந்து டிடி 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 இது கொஞ்சம் உம்ப வதக்க வேணாம், கொஞ்சம் உம்ப அப்படியே லைட்டாக அப்படியே வதங்க. இப்போ நான் வந்து பவாங்கலாம் நல்லா வதக்கினோட அப்புறம் சில்லி தெரியுங்க இதிலே போட்டு நான் வதக்குறேன் காய். இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நான் இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டேன். எனக்கு சில்லி பாடி பத்தாத மாதிரி இருக்குது. ஸோ சில்லி பாடி வந்து பிபி வெட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து பிளாச்சான் வந்து நான் கொஞ்சம் கோரிங் பண்ணிக்கிறேன். பிளாச்சானை கொஞ்சம் கோரிங் பண்ணிக்கிறேன், லைட்டாக தான், ரொம்ப வேணாம். இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணியாச்சு. அஸ்ஸாம் ஜாவு கண்டிப்பாக வேணும், அஸ்ஸாம் ஜாவு. இப்போ நான் வந்து சொப்பர் யூஸ் பண்ண போகிறேன். சொப்பர் கைஸ், ஐ எம் அ லேசி பர்சன் கொஞ்சம், அதனால சொப்பர் யூஸ் பண்ணுறேன். ஓகேயா? நீங்கள் வந்து இடிக்கிறதா இருந்தாலும் இடிக்கலாம், ஏன்னா சொப்பர் யூஸ் பண்ணால் நார்மலாக வந்து அது வந்து கணக்கு இடித்த மாதிரி தான் இருக்கும் கைஸ். ரொம்ப நம்ம வந்து பிளேண்ட் பண்ணக்கூடாது. ஓகேயா? இந்த பாருங்க, கொஞ்சம் எடுத்து ஆட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது பண்ணுறேன். அப்புறம் அஸ்ஸாம் ஜாவு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நான் இது பண்ணுறேன் காய்ஸ். ஓகேயா? எது நினச்சிக்காதீங்க. இதோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் இது பண்ணுறேன். ஆனால் பிளேன் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. பிளேன் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ செடிப்பட்டு இருக்குது. கொஞ்சம் சால்ட் போட்டுக்கிறேன். இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் டைமாக இடி சம்பால் நான் செஞ்சுருக்கேன். இந்த பாருங்க, இப்படி தான் இருக்கும். இப்படி தான் வந்து நான் சொப்பரில் யூஸ் பண்ணது. பாருங்க, கணக்கு இடிச்ச மாதிரி இருக்கா? அதை பாருங்க பாருங்க. இப்போ வந்து ஒரு நாள் வந்து ஈக்கான் பிளேஸ்லாம் போட்டு அப்படியே இடிச்சிருவாங்க. நான் என்ன செய்ய போகிறேன், கொஞ்சம் அப்படி உடச்சி விட்டு அது மேலே போட்டு அப்புறம் மிக்ஸ் பண்ண போகிறேன் காய்ஸ். அப்புறம் க்ரன்ச்சியாக இருக்கும்ல, வீட்டில் தானே செஞ்சு சாப்பிட்றோம் காய்ஸ். இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து இதில் எல்லாம் ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பாருங்க எப்படி இருக்கு. ஈக்கான் பிளேஸ்லாம் நிறைய காரையாக போட்டு செஞ்சோமோ அப்படி தான் இருக்கும் காய்ஸ். பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? அப்புறம் லிமௌனி பேஸ்ட் இருக்குது தெரியுமா? லிமௌனி பேஸ்ட் வந்து அப்படியே ஐயோ புறா பண்ணி விட்டுருவோம். புறா நல்லாயிருக்கும், அப்படியே புழுப்பாக ஸ்பைசி. ஒன்று நான் டேஸ்ட் பண்ணல, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, இது பாருங்க, இப்படி தான் இருக்கும் இடி சம்பால். எனக்கு அஸ்ஸாம் ஜாவை பத்தலை, கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் லிமௌனி பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இந்த பாருங்க, கடைசியாக டெஸ்டர் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் வந்து பாருங்க சொப்பர் தான் யூஸ் பண்ணேன், ஆனால் இடிச்ச மாதிரி இருக்கா? அங்கே பாருங்க, ரொம்ப இடிக்கலை, சொப்பர் யூஸ் பண்ணலைங்க. பாருங்க, இப்படி தான் இருக்கும். பார்ட் 2 பார்க்கலாம்.